இது பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு தேன் வந்து எடுக்கிறோங்க. இது அதே மாதிரி சீல் பண்ணியிருக்கு. நம்ம இந்த மாதிரி கவர் போட்டு அடித்து வச்சிடறோம். நம்ம வந்து கவர் போட்டு வச்சோம்னாக்க உங்களுக்கு தேன் வந்து இந்த டெம்பரேச்சர் வந்து உள்ளே குளிரெல்லாம் உள்ளே போகாமல் இருக்குது, எடுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்குது. இது மிஷின் வந்து சின்ன மிஷினு, 2 அடை மட்டும்தான் போட முடியும், நாட்டு தேன் எடுக்கிற மிஷினு. இது எத்தனை கிலோ வேணும்? 1/2 கிலோவா? 1/2 கிலோன்னா 4 அடையும் போடணும். 4 அடையும் போட்டு சுற்றுங்க. 2 இருக்குது, 2 போடுங்க. அது ஓப்பன் பண்ணி கொடுங்க. உள்ள பார்த்து பார்த்து இருக்கணும். மேலே கைக்கு வந்துட போகுது. சரி, இது வந்து லாஸ்ட் பெட்டியில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5ஆவதாக இருக்கிற இடம் வந்து 1ஆவதாக இருக்கிற இடம் வந்து கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குது, பழசு மாதிரி இருக்குது. சென்ற இடம் வந்து நம்மளுக்கு பெட்டியில் வந்து புதுசாக வெள்ளையாக இருக்குது. இன்னும் 2 அடுத்து 2 ராட்டா இருங்க, விசுத்திக்கோ. இன்னும் ராட் இருக்கா? இது இன்னும் 2 எட்டு வந்துருக்கு பத்துலேன்னா. இது தேன் கம்மியாக தான் வரும், சுற்றிக்கோ. ஓகே, ஓகே வந்துடுச்சு. திருப்பி போட்டுக்கோங்க. இரு பார்த்து எடை பார்த்துட்டு பத்தலைன்னா எடுத்துக்கலாம். அப்போ சுற்று கொஞ்சம் ஸ்பீடு. ஓகே, ஓகே. இது வந்து ஒரு அடைக்கு வந்து 150 கிராம் தேன் தான் வருங்க. நம்ம அதில் வந்து இட்டாலியன் பீஸில் வந்து ஒரு அடைக்கு 1 கிலோ வருது. அடை பெருசு, இது சின்ன அடை அப்படிங்கிறதுனால ஓகே. சரி, இந்த 2 எடை போடுங்க, எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். அந்த அடையை எடுத்துங்க, இல்லை அதையும் எடுத்துங்க, எம்டி எடுத்துங்க, புதுசாக போடுறத வைங்க. இதில் எடை வைங்க பார்க்கலாம். 2 எவ்வளோ வருதுன்னு அதை தனியாக வச்சுருங்க, அக்கடை எடுத்துருங்க அதையே. இது 2 சேர்த்து 750 கிராம் வருது. ஓகே, தேன் எடுங்க பார்க்கலாம், எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். 750 அந்த எடை எழுதிக்கும், ஒரு பேப்பரில் எழுதிக்கும். 750 சுற்று. மாற்றி போடுங்க, திருப்பி போடுங்க அடைய. $780 தேன் வெயிட், டோட்டல் வெயிட் எழுதி. கீழே முட்டுது, இறங்கிடுது. இது வந்து அடை கரெக்டாக இப்படி திருப்பி போடணும். ஒன்று அந்த மாதிரின்னு ஒன்று இந்த மாதிரி. ரைட் சைடு மட்டுமே சுற்றணும். ஓகே, போதும். இது வந்து இப்படி ரைட் சைடு மட்டும் தான் சுற்றணும். இப்படி வந்து லெஃப்ட் சைடு சுற்றினீங்கன்னா பல்லு கிடைக்குது, வந்து கிராஸாக இருக்கிற பல்லு. ஓகே, அதை எடுத்து எடை வைங்க. இதில் 373 எடை எழுது. 370 போட்டுக்கோ. 370 எழுது. 370. ஓகே, அதை கழித்து தேனடை மட்டும் எவ்வளோன்னு பார்க்கலாம். இதை எடுத்துங்க, இந்த அடையை எடுத்துகிட்டு அதையே ஊற்றுங்க. அதையே ஊற்றுங்க இதில். இது கொஞ்சம் டார்க் கலராக இருக்குது. இட்டாலியன் பீஸ் நம்ம தேன் எடுத்தது வந்து கொஞ்சம் செந்தேன் மாதிரி இருந்தது. இது கொஞ்சம் டார்க் கலராக இருக்குது. இது பார்த்திங்கன்னா டோட்டல் வெயிட் வந்து 780 இருந்தது. எடுத்ததுக்கு அப்புறம் 370. மொத்தம் நம்மளுக்கு வந்து 410 கிராம் வந்திருக்கு. ஒரு அடையிலையும் பார்த்திங்கன்னா 200 கிராம் தேன் வந்திருக்கு. நல்ல இடம் வந்திருக்கு. இந்த மிஷினில் ஒட்டுறக்கே பார்த்திங்கன்னா ஒரு 300 கிராம் அதில் வந்து உள்ள ஒட்டிக்கு.
அதுக்கு வேறு பேசணும் இல்லையா? வேறு இந்த மாதிரி ட்ரே டப்பா அது அதில் கமுத்திட்டோம்னா அதில் வடிஞ்சிட்டு இருக்கோம்ல. இங்கே இருங்க, இந்த வலையை எடுத்து வச்சு கமுத்திருங்க. அப்படியே பிடிச்சிங்க, அப்படியே மேலே வச்சு பிடிச்சிங்க. அதை பாட்டில் ஊற்றுங்க. பாட்டில் வெயிட் போட்டுக்கலாம். பாட்டில் வெயிட் எவ்வளோ வருது? 1/2 கிலோ பாட்டில் வெயிட்டு 20 கிராம் வருது. ஓகே. ஊற்று. இது கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குது தேனை. அதில் வடி தான். ஊற்றி நிறைய ஊற்றி. ஓகே. நம்ம ஒரு 10-15 கிராம் வந்து அதிகமாக ஒரு 530 கிராம் வருது. ஓகே, இதை பேக் பண்ணுங்கள். டைட் பண்ணிங்கன்னா டைட் பண்ணி ஈர துணி போட்டு மேலே துடைச்சிருங்க. உள்ளே வந்து நம்ம நேரடியாக தேன் வந்து எடுத்தோம்னா அதை எப்படி பதப்படுத்துறது அப்படிங்கிறத ஒரு சிலிப் வந்து உள்ளே வச்சுருங்க. இப்போ தேனும் சித்த மருத்துவம் அப்படிங்கிற ஒரு சிலிப் வந்து நம்ம உள்ளே வச்சிடுறோம். சுற்றிடு அப்படியே ஒரு ரவுண்டாக ஒரு ரிங்காட் அடிச்சிட்டிங்கன்னா நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கு. இப்படி நீள வாக்கில் ரிங்கா சுற்றணும். சில டேப் அடி சுற்றணும், ஒரு சுற்றி அப்படி சுற்றேன். ஓகே. ஸ்டிக்கர் ஒட்டிக்குங்க. வெயிட் போடணுமா? ஸ்டிக்கர் ஒட்டிட்டு வெயிட் போட்டுங்க. அப்படி எழுதிக்கலாம் பாரு. ஓகே. 596 கிராம் வருது டோட்டல் வெயிட்டு. ஸ்டிக் அடிச்சு விடும்.